சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் செய்தியாளரிடம் பேசி வருகிறார். பார்க்கலாம். கடல் பகுதியில் இப்போது ஒரு 30-35 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. அதோடைய அந்த ஐபால் ரீஜனுங்கிற ரொம்ப இன்டென்ஸான ஆக்டிவ் ரீஜன் வந்து நமக்கு சென்னையை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த கிராசிங் ப்ராசஸ் கிராசிங்னு ஒரு டைமே கிடையாது, ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ், ஒரு ரீஜன். மொத்தமாக இந்த புயலோடைய ரொம்ப தீவிரமான இலாக்கா வந்து ஒரு 90 முதல் 100 கிலோமீட்டர் சைஸ் இருக்குது. இந்த இதில் வந்து நமக்கு வந்து அந்த மேற்கு பகுதி வந்து சென்னையை கடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த மேற்கு பகுதி கடந்ததுக்கப்புறம் நம்ம ஐ ரீஜனுக்கு போவோம். ஐ ரீஜனுங்கிறது வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி இல்லாமல் ரொம்ப தீவிரமான காற்றோ இல்லை மழையோ இல்லாத ஒரு காம் ரீஜன். அதோடைய நடுப்பகுதி நமக்கு வந்து ஒரு 3:30 மணிக்கு அளவில் வந்து நமக்கு சென்னை கரை பக்கம் வரலாம். அப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷரை பொறுத்தவரையிலும் வந்தால் ரொம்ப லோவஸ்ட் ப்ரெஷர் வந்து நமக்கு கிடக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மொத்தமாக அந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஐவால் ரீஜனோட கிழக்கு பகுதி நம்ம கரையோரத்துக்கு வரணும். அதுக்கு ஒரு மணி நேரம் எடுக்கும். மொத்தமாக வந்து இன்னும் ஒரு 5:30 to 6 மணி வரையும் இந்த புயலுடைய தாக்கம் நமக்கு வந்து சென்னைக்கு வடக்கு ஒரு 60-70 கிலோமீட்டர் வரையும், அதே மாதிரி சென்னைக்கு தெற்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரையும் அது இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு மேலே உள்ளது மழையினால் உள்ள தான். இந்த காற்றால் உள்ள சீற்றம் வந்து சென்னைக்கு வடக்கு 70 கிலோமீட்டர் வரையும், ஸ்ரீஹரிகோட்டா வரையும், அதுக்கப்புறம் தெற்கு வந்து மரக்காணம் வரையும் வந்து இது நடந்துகிட்ருக்கு. அதாவது வந்து முதல்ல வந்து வடமேற்கு திசையிலிருந்து காற்றும் மழையும் வந்து போயிட்டு இருக்கு. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து காம் வரும். அதுக்கப்புறம் வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து தெற்கு மேற்கு திசையிலிருந்து காற்றும் மழையும் வரும். இதெல்லாம் முடிஞ்சு போகிறதுக்கு ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி வரையும் ஆகும். இதுதான் லேட்டஸ்ட் தகவல். அப்போனா நம்ம வந்து இந்த புயலானது கரையை கடக்க ஆரம்பிச்சு விட்டதுன்னு எடுத்துக்கலாமா? ஆரம்பிச்சுட்டு எடுத்துக்கலாம். புயலுடைய தாக்கம் வந்து கரையை கடக்க ஆரம்பிச்சது.